14 ஜனங்கள்லாம் ஆண்டவருக்கு ரொம்ப கோபத்தை கொடுத்துருவாங்க. அதனால கர்த்தர் சொல்லுகிறார் 34வது வசனத்துல, நீங்கள் தேசத்தை சுற்றி பார்த்த 40 நாள் இலக்கத்தின்படியே ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வருஷமாகவும் நீங்கள் 40 வருஷம் உங்கள் அக்கிரமங்களை சுமந்து என் உடன்படிக்கைக்கு வந்த மாறுதலை உணர்வீர்கள். அப்ப கூட உடன்படிக்கை அவர் பிரேக் பண்ணல. ஜனங்க அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்யறாங்க. அந்த இடத்துல போடா நீயும் சிலர்லாம் அப்படித்தானே, உம்முன்னு சொன்னா போதும், பெட்டி எடுத்து நான் எங்க அப்பா வீட்டுக்கு போறேன். ஆமென். இல்ல, அப்ப கூட ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா 40 நாள்ல கிடைக்க வேண்டியது, செய்ய வேண்டியதை கொஞ்சம் தள்ளி வைக்கிறார். இப்ப செய்யலான்னு பார்த்தேன், கொஞ்சம் தள்ளி போட்டோம். அவர் சில காரியங்களை எனக்கு கொஞ்சம் தள்ளி வைக்கிறார். என்னால ஆமென். சில காரியங்கள் கிடைக்காததும் கையில வராததும் போச்சுன்னு நினைச்சு இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களுக்கு இயேசுவின் நாமத்தில் உடன்படிக்கை இருக்கா? சில காரியங்களை தள்ளி வைக்கிறாரே தவிர தடை பண்ணவில்லை. நீ அந்த உடன்படிக்கைக்குள்ள வா. ஹல்லேலூயா. ஆமென். சில காரியங்கள் தள்ளி போகுது. உடன்படிக்கைக்கு ஒரு சின்ன மாறுதல் வருதே தவிர, சின்ன மாறுதல் இல்ல இது. அந்த மாறுதலுக்கு காரணம் யாரு? நாம தான். ஆமென். அவரோடு பயணிக்க விரும்பாம நம்ம இஷ்டத்துக்கு போற, அதனால தள்ளி போகுது. அவரோடு பயணிக்க இவர்களுக்கு மனம் இல்லாமல், என்னாகமும் அதே 14வது அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீர்களே. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். 44வது வசனத்தை வாசிங்க. ஆனாலும் அவர்கள் மலையின் உச்சியில் ஏற துணிந்தார்கள். கர்த்தருடைய உடன்படிக்கையின் பெட்டியும் மோசேயும் பாளையத்தை விட்டு போகவில்லை. அப்ப ஆண்டவர் இல்லாம பயணிக்கிறாங்க, ஆண்டவருடைய ஆலோசனை இல்லாம இதனால உடன்படிக்கையில மாறுதல் வருது. 2023 செய்வேன் என்று சொல்ல காரியத்துல மாறுதல் வருது. ஆனா செய்யவே மாட்டேன்ங்கிற மாறுதல் அல்ல, தள்ளி போகுது. சில காரியங்கள் தள்ளி போகிறது. உடன்படிக்கை ஆண்டவர் பிரேக் பண்ணிட்டார்னு வைங்களேன், இந்த வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்க்கையை விட்டு அற்று போய் விட்டது என்று அர்த்தம். ஆண்டவர் சொன்னார், நான் ஏன் பிரேக் பண்ணல தெரியுமா? நான் என் பரிசுத்தத்தின் பேரில் ஆணையிட்டேன். நான் உன் ஜெபத்தை வச்சு ஆணையிடல, என் பரிசுத்தத்தின் பேரில். அதெல்லாம் சொல்லும் போதே உள்ளம் அப்படி நடுக்குது. அப்படி ஒரு கவனன்ட், அப்படி ஒரு உடன்படிக்கை பண்ணி வைத்திருக்கிறோம். என் வாழ்க்கையில நான் பெருமூச்சு விடும்போது நான் செய்ததை அல்ல, தாம் செய்ததை. ஹல்லேலூயா. இரண்டாவது என்ன செய்கிறார் தெரியுமா? புலம்பல் 3:56, 57 வசனங்களை ஒரு விசை கூட வாசிக்கலாம். என் சத்தத்தை கேட்டீர், என் பெருமூச்சுக்கும் என் கூப்பிடுதலுக்கும் உமது செவியை அடைத்துக் கொள்ளாதேயும் என்று சொல்லிவிட்டு அடுத்த வார்த்தை, நான் உம்மை நோக்கி கூப்பிட்ட நாளிலே நீர் அணுகி பயப்படாதே என்று. நீர் அணுகி பெருமூச்சு விட்டு கூக்குரலிடும் போது கர்த்தர் செய்கிற அடுத்த காரியம், பக்கத்தில் வருகிறார். நான் ஏற்கனவே சொன்ன வார்த்தை ஒரு விசை கூட இந்த இதுல சொல்லணும்னு நினைச்சேன், சொல்லுகிறேன். விலகி போனது 2 பேர், அந்த வாலிபனை விட்டு பக்கத்தில் வந்தது ஒருவர். விலகி போகிறவர்கள் அநேகர். ஏனென்றால் நம்முடைய நிலைமை அப்படிப்பட்ட நிலைமை. 6000 பிசாசுகள் பிடித்த ஒரு வாலிபன் இருந்தான் கதரேனே நாட்டில்.
அவன் பக்கத்தில் ஒருவர் கூட வரவில்லை. அவன் கூக்குரலிட்டான், தன்னை காயப்படுத்தி. இந்த பிசாசுக்கு வேலை என்ன அப்படின்னா, அலைக்கழிச்சிட்டு விடும். இந்த அலைக்கழிக்கும் போது அந்த யார் அந்த பிடியில் இருக்கிறாங்களோ அவங்க ரொம்ப அப்நார்மலாக இருப்பாங்க. என்ன செய்கிறோன்னு அவங்களுக்கு தெரியாது. அவங்களே காயப்படுத்துவாங்க, பயங்கரமாக ரொம்ப வயலண்டாக அவங்க செயல்படுவாங்க. அது அப்படி விடும்போது இவங்க கான்சியஸுக்குள்ளே வருவாங்க. அப்போ இருந்து அழுவாங்க, சே நான் இப்படி பண்ணிட்டேனே, நான் இப்படி செஞ்சுட்டேனே. கடந்த நாளில் ஒருத்தங்களை பற்றி இன்னொருத்தங்க சொல்கிறாங்க, இவங்களுக்கு திடீர்னு இந்த போராட்டம் வரும்போது இப்படி பண்ணுறாங்கன்னு. நான் அந்த சொன்ன ஆளுக்கு முகத்தை பார்த்தேன், அவங்களுக்கு கண்ணீர் தாங்க முடியல, அழுறாங்க. இந்த வாலிபனுக்கு 1-2 பிசாசு இல்லை, 6000 பிசாசு. அதுவும் அத்தனை பிசாசும் என்ன ஆவினா தற்கொலாவி. அழுறான், கற்களை எடுத்து காயப்படுத்தி. நார்மல் ஆகும்போது அவன் இருப்பிடத்தை பார்க்கிறான், கல்லறை சரீரத்தை பார்க்கிறான். ஒரு புறம் காயம், இன்னொரு புறம் நிர்வாணம். சுத்தி பார்க்கிறான். அம்மா இருக்கிறாங்களா பக்கத்துல, அப்பா இருக்கிறாங்களா, இனத்தார் எல்லாம் ஒரு ஆள் இல்லை. அவன் பெருமூச்சு விட்டாலும் நேரத்தில் பக்கத்தில் நிற்கிறவங்க கூட தூரமாய் போய் விடுவார்கள். வேதம் சொல்லுகிறது, இயேசு மறுகரையில் இருந்து பக்கத்தில் இருக்கிறவங்க தூரமாய் நிற்கும் போது தூரத்தில் இருந்த ஒருவர் அக்கறைக்கு போவோம் என்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் நிலைமையை பார்த்து எனக்கு பக்கத்தில் இருக்கிறவர்கள் தூரமாய் போனாலும் தூரத்தில் இருந்து என்னை அறிகிறவர் என் பக்கத்தில் வருவார். யோபு ஒரு வார்த்தையை சொல்லுவார் பாருங்க, அவருடைய நிலைமையை குறித்து. இளைஞர்கள், முதியவர்கள், பெரியவங்க, தெருவில் இருக்கிறவங்க எல்லாம் ஒரு காலத்துல என்ன பார்த்தா எழுமி நிற்பாங்க. இப்போ என் நிலைமையை பார்த்து அவங்க என்ன செய்யறாங்களா? யோபு 30:10 யோபு சொல்லுகிறார், என்னை அருவருத்து, அடுத்த வார்த்தை, எனக்கு தூரமாகி என் முகத்துக்கு முன்பாக துப்ப. இந்த வார்த்தையை அப்படியே விஷுவலா உங்க கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வாங்க. வசனம் புரியலன்னா அப்படி கொண்டு வந்துடணும். அப்போதான் அதோடைய, அதாவது யோபுக்கு நிலைமையை பார்த்ததும் ஐயோன்னு சொல்லிட்டு தூரம் போறாங்க. நேத்து இவங்க யோபுவை பார்த்து பேசியிருப்பாங்க, யோபுட்ட பழகி இருப்பாங்க. அப்ப யோபு என்ன பண்றாரு அப்படின்னா, இவன் யோபுவை பார்த்து அருவருத்து தான் தூரம் போனதுன்னு தெரியாம யோபு அவங்கள பார்த்து இப்படி கை காட்டி அவங்க கிட்ட போறதுக்கு ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கும் போது யோபு தங்க கிட்ட வரக்கூடாது என்பதற்காக அவன் முகத்துக்கு முன்பதாகவே துப்புறாங்க. ஆமென். அதே யோபு சொல்லுகிறார், நான் போகும் வழியை அவர் அறிவார். அவருக்கு தெரியும், அவருக்கு தெரியும். ஆமென். பெருமூச்சு விட்டு அழும்போது ஆண்டவர் பக்கத்தில், என் பக்கத்தில். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். இந்த நாளிலே பக்கத்தில் இருக்க வேண்டிய அநேகர் தூரமாய் விலகினதை குறித்து, எனக்கு யாரும் இல்லை என்ற வேதனையோடு இதை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் என்றால் அணுகி, ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை, சொன்னதை செய்திடும், நம்புவேன் நம்பு ஓரலமோ சரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் ஓட்டத்தில்
ஆமென். வலது கையை உயர்த்தி சொல்லுங்க, தகப்பன் என் நிலைமையை பார்த்து என் முகத்துக்கு முன்பாய் துப்புகிறவர் அல்ல, தம்மை எனக்கு வெளிப்படுத்துகிறார். எனவேதான் வேதம் சொல்லுகிறது, உபத்திரவப்படுகிறவனுடைய உபத்திரவத்தை அற்பமா எண்ணாமலும் அவன் முகத்தை அருவருக்காமலும் அவன் தம்மை நோக்கி கூப்பிடும் போது தமது முகத்தை மறைக்காமலும் இருக்கிறவன் பெருமூச்சு விட்டு அழும் போது அணுகி பக்கத்துல வரார். தாவீது அழுறார் 22:11 சங்கீதத்தில், என்னை விட்டு தூரமாகாதையும் ஆபத்து நெருங்கி இருக்கிறது, சகாயரும் இல்லை, ஹெல்ப்புக்குன்னு ஒரு ஆள் இல்லப்பா எனக்கு, என்னை விட்டு தூரமாக. அதே தாவீதை வச்சு ஆண்டவர் சொல்ல வைத்தார், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படே, தேவரீர் என்னோடு, உலகமே எதிர்த்தாலும் என்னை விட்டு கொடுக்க மாட்டார், தாய் தந்தை மறந்தால் என்னை மறந்திட. ஆமென். யோபுவின் நிலைமை இப்படி இருக்க, யோபு ஆண்டவரை குறித்து சொல்லுகிற ஒரு வார்த்தை உண்டு. 23வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். இடதுபுறத்தில் அவர் கிரியை செய்தும் அவரை காணேன், வலதுபுறத்தில் நான் அவரை காணாதபடி ஒளித்திருக்கிறார். முந்தின வசனத்தில் என்ன சொல்றார்? இதோ நான் முன்னாக போனாலும் அவர் இல்லை, முன்னாக இல்ல, பின்னாக போனாலும் அவரை காணேன். அடுத்த வார்த்தையில சொல்லப்பட்டிருக்கிறதை கவனியுங்கள். இப்ப என்ன பாருங்க, இங்கே இருந்து ஏதோ ஒண்ணு செய்றார், இங்க நான் பார்க்காதபடிக்கு. அப்ப உன் ஆண்டவர் எங்கன்னு யோபிட்ட கேட்டா யோபு சொல்லுவாரு, ஒண்ணு இங்க இருக்கிறார், இல்லன்னா இங்க இருக்கிறார். யோபு, உன் பிள்ளைங்க எங்க? ஆடு மாடுகள் எங்க? உன் பணம் எங்க? உன் சம்பாத்தியம் எங்க? உன் வேலைக்காரங்க எங்க? உன் சொந்தக்காரங்க எங்க? உன் ஆண்டவர் எங்க? ஒண்ணு இங்க இருக்கிறார், இல்லன்னா இங்க இருக்கிறார், என் பக்கத்துல தான் இருக்கிறார், என் நாடு தான் இருக்கிறார். ஹalleluya. எத்தனை பேர் சொல்லுவீங்க, இன்னைக்கு உலகம் கேட்கிற ஒண்ணு என்கிட்ட இல்ல, ஆனா எனக்கு தெரியும் இவை எல்லாவற்றையும் எனக்கு கொடுக்கிறவர் ஒன்று என் வலது பக்கத்தில் இருக்கிறார், இல்லைன்னா என் இடது பக்கத்தில் இருக்கிறார், என் கூட தான் இருக்கிறார். நல்ல கையை தட்டி ஆர்ப்பரி சபையே, இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் நடுவில் பெரியவராயிருக்கிறார். ஹalleluya. ஒற்றைக்கு விடுகையில்லை, மடுத்து மாறுறதுன்னா என்ன தெரியுமா? சில பாருங்க, எல்லாம் வரக்கூடிய போன்கள் தான். என்ன வேண்டாம், என்ன பார்த்தாலே அவருக்கு பிடிக்கலன்னாரு. எப்படி கல்யாணம் பண்ணீங்க? பிடிச்சு கல்யாணம் பண்ணோம். யாரை பிடிச்சிங்க? இல்ல, எங்களுக்கு மாறி மாறி பிடிச்சு இப்போ பிடிக்கல. இதான் மடுத்து. ஐயோ, வேண்டாம் 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 வேண்டாம். இப்படி எத்தனை உண்மையிலே. நான் இந்த பாட்டை லாக்டவுனில் தான் கேட்டேன். டாக்டர் பிளெஸன் மேமனோட சாங் எனக்கு பர்சனலாக ரொம்ப மினிஸ்ட்ரி பண்ண பாடல்கள்ல இது ஒன்று. அப்போ நான் பாடும்போது ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே சும்மா என் கூட வர உங்களை போர் அடிக்கலையா ஆண்டவரே? இப்படி உங்களுக்கு போர் அடிக்கலையா ஆண்டவரே? இல்லைவா, ஏன் அப்படி லவ் பண்ணிட்டேன் உன்ன அப்படின்ட்டார். எல்லாருக்கும் போர் அடிக்கும். நம்ம கூட ரொம்ப நேரம் பேசினா எல்லாருக்கும் போர் அடிக்கும். நான் பேசலைன்னா தான் அவருக்கு போர் அடிக்கும்.
இயேசுவின் கூடுள்ள யாத்திரை ஆமாரோடு சேர்ந்திருந்தா அன்பேருந்த கைகளால் அற்புதமாய் நடத்திடும் மாதுரியமேறும் மொழிகளால் தன் ஸ்நேகம் என்னோடு பங்கு வைக்கும் ஒற்றைக்கு ஓ மடுத்து மாறுகையில்லா ஒன்னு இங்க இல்லனா இங்க. ஆமென் பாடுங்க. அந்தியம் வரே ஆச்சுடு ஓ எங்க வீட்டுக்குள்ள உங்க பிள்ளைய வச்சிட்டு இருக்கிறீங்க, திடீர்னு ரூம்ல பிள்ளைய காணல, எங்க தேடுவீங்க? ஒன்னு இந்த ரூம்ல இல்லன்னா அந்த ரூம்ல. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். போனை வீட்டுக்குள்ள கொண்டு வந்து வைக்கிறோம். ஹாலுக்கு போயிட்டு வந்திருப்போம், கிச்சனுக்கு போயிட்டு வந்திருப்போம், சில பாத்ரூமுக்கு. போன் எங்க? போன் காணல. எத்தனை பேர் பக்கத்து வீட்டு காம்பவுண்ட் எத்தி சாடி அங்க போய் ஒண்ணு இங்க. என்ன நம்பிக்கைங்க. அடுத்துதான் சொல்றார், நான் போகும் வழியை அவரனை சோதித்த பின். அன்னைக்கு உன்னை சுத்தி எப்பவுமே ஒரு கூட்டம் இருந்துச்சுல, அவங்க எங்க இருக்கிறாங்க? தெரியல 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 தெரியல. யோபு, உனக்கு என்ன தெரியும்? உன் ஆண்டவரை பத்தி சொல்லு. எங்க இருக்கிறார்? முன்னாடி இருக்கிறாரா? இல்லன்ட்டான். பின்னாடி காணே. அப்ப இங்க ஒண்ணு இங்க இருக்கிறார், இல்லன்னா இங்க இருக்கிறார். என்ன செஞ்சிட்டு இருக்கிறார்? எனக்காக ஏதோ ஒன்றை. பக்கத்துல வந்து அடுத்து கொஞ்சம் ஸ்பீடா சொல்லிட்டு ஒரு 5 to 10 minutesல நான் முடிக்கிறேன். உடன்படிக்கையை நினைக்கிறார். பக்கத்துல வந்து என்ன செய்கிறார்? அதே 57வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. புலம்பல் 3:57. நான் உம்மை நோக்கி கூப்பிட்ட நாளிலே நீர் அணுகி பயப்படாதே என்றீர். பயத்தை போக்குறார். எப்படி பயத்தை போக்குறார் தெரியுமா? என் பிரச்சனையை மாற்றி அல்ல, வார்த்தையை தந்து. 3 விதமான பயம்தான் ரொம்ப நம்மளை ஆட்கொள்ளும். 1 உயிர் பயம், 2 எதிர்காலத்தை குறித்த பயம். அந்த எதிர்காலத்தை குறித்த பயத்தில் நம்ம பிள்ளைகளும் அடக்கம். 3 சத்துருவை குறித்த பயம். இவங்க ஏதாவது பண்ணிடுவாங்களோ, இவங்க ஏதாவது. இந்த லிஸ்ட்ல நிறைய சொந்தக்காரங்களும் வருவாங்க, எல்லாரும் வருவாங்க. அவர் வந்து பக்கத்தில் நின்று பயப்படாத அப்படின்ட்டார். பயப்படாத. ஆண்டவர் ஒருவனை பார்த்து பயப்படாது என்று சொல்லுகிறார் என்றாலே அவன் வாழ்க்கையிலே நிறைவேற போகிற வாக்குத்தத்தம் இருக்கிறது என நிச்சயம். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்தில் பயப்படாது. அவ்வளவுதான். வேற ஏதாவது பேசுறாரு அங்க ஏதாவது வேற பேசுற இல்ல, ஒரே வேர்டு பயப்பட. அப்படின்னு அர்த்தம் உனக்கு நான் வேண்டிய வார்த்தை ஏற்கனவே மெடிடேஷன்ல கேட்டால ஒரே வேர்டு தான், ஒரே வேர்டு தான். பயப்படாத. ஃபர்ஸ்ட் சொல்லுவார், பயப்படாதே, நான் உனக்கு துணையா இருக்கிறேன், நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்கள் உள்ள. இது ஆரம்பத்தில் சொல்றது. 2வது சொல்லும்போது ஒரே வேர்டு தான், பயப்படாத. மீதி வேர்டை நீ ஞாபகத்தில் வச்சு சொல்லு. ஆவே கர்த்தருடைய வார்த்தை. காலையில் அன்றைய வார்த்தையை, அந்த வார்த்தையின் வல்லமை நீங்க கவனிச்சீங்கன்னா, அந்த பவுல் 275 பேர் கூட டிராவல் பண்ணுவார். இப்படி டிராவல் பண்ணும்போது திடீரென்று கொடுங்காற்று அடிக்கும். அப்போ அதில் வேதத்தில் ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கும். அப்போஸ்தலர் 27:15 கப்பல் அதில் அகப்பட்டு கொண்டு. எதில் அகப்பட்டதுன்னா முந்தின வசனத்தில் இருக்கிறது. திடீரென்று ஒரு யூரோக்ளித்தோன் எனும் கடுங்காற்று அதன் மேல்
மோதிட்டு. கப்பல் என்ன செஞ்சுதான்? அதில் அகப்பட்டு கொண்டது. இந்த கப்பலுக்குள்ள யார் அகப்பட்டு? பவுல் இருக்கா. மற்றவங்கள விடுங்க, வார்த்தை உள்ளவனை சொல்லுவோம். ஆமே. பொதுவாகவே நம்ம இருக்கிற சிச்சுவேஷன்லாம் சர்ச்சுக்குள்ள எல்லாரும் வார்த்தையுடையவர்கள், அப்படிதானே? ஆனா வெளியே போனா நமக்குள்ள மட்டும்தான் வார்த்தை இருக்கும், மீதி ஃபுல்லா இப்படிதான் பவுல் இருக்கிற மாதிரி தான் நம்ம இருப்போம். இங்க பார்த்தா நம்ம ஆமேன்னு சொல்ல கை தூக்குறதுக்கு முன்னாடி பக்கத்தில் இருக்கவங்க காலையும் சேர்த்து தூக்கிடுவாங்க ஆமேன். ஏன்னா அவங்க நமக்கு தான் கர்த்தறிந்த வார்த்தையை, எல்லாம் வார்த்தையுடையவர்கள். கரெக்ட் தானே? பக்கத்தில் அப்படிதானே கேளுங்க பக்கத்தில். கரெக்ட் தான். ஆமே, டவுட் ஆயிட்டு. ஆனா நம்ம வீட்டில் அப்படி கிடையாது, நாம் இருக்கிற சிச்சுவேஷன் அப்படி கிடையாது. பவுல் அப்படிப்பட்ட இடத்துல இருக்கிறான், அகப்பட்டு கொண்டது கப்பல். அப்ப கப்பல் அகப்பட்டுச்சுன்னா அதுக்குள்ள இருக்கிற எல்லாரும் அகப்பட்டுட்டாங்க. அடுத்த ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க, காற்றின் போக்கிலே கொண்டு போகப்பட்டோம். இந்த காற்று எங்க கொண்டு போகுதுன்னு தெரியாது. எலியாவை எது எடுத்துட்டு போச்சு தெரியுமா? சுழல் காற்று. உடனே தீர்க்கதரிசிகளின் புத்திரர் தூரத்திலிருந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. நீங்க வீட்டுல போய் இதை படிச்சுக்கோங்க. அவங்க உடனே எலிசா கிட்ட வந்து என்ன சொல்றாங்க தெரியுமா? 2 ராஜாக்கள் 2வது அதிகாரம் நானே வாசிக்கிறேன். அதனுடைய 15-16 வசனத்துல, நாங்க ஒரு 50 பேர் இருக்கிறோம். ஒருவேளை கர்த்தருடைய ஆவியானவர் அவரை எடுத்து பர்வதங்களில் ஒன்றின் மேலாகிலும் பள்ளத்தாக்குகளின் ஒன்றிலாகிலும் கொண்டு போய் வைத்திருப்பார். ஏன்னா எதுல போனார் எலியா? சுழல் காட்டுல போனதுனால நிச்சயம் இல்ல. ரதம் வந்துச்சு, ஆனா போனது எதுல? சுழல் காட்டுல போனதுனால நிச்சயம். ஒருவேளை அங்க இருக்கலாம், பர்வதங்களில் ஒன்றின் மேல இருக்கலாம், அல்லது பள்ளத்தாக்கு. இதுதான் காற்றில் அகப்பட்டு, காற்று எங்க கொண்டு போச்சோ அதன் போக்கிலே கொண்டு போகப்பட்டோ. இப்போ யோசேப்பு போற போக்கு தெரியும். இவன் இங்கதான் போறான், எகிப்தில போறான். நமக்கு சரித்திரம் தெரிஞ்சதுனால கர்த்தருடைய வார்த்தை இவன் வாழ்க்கையில நிறைவேற போகுதுன்னு தெரியும். ஆனா காற்றின் போக்கில ஒருத்தன் போகும்போது அவனுக்கு நிச்சயமே கிடையாது. இது எங்க போகும், எங்க முடியும், என்ன ஆகும், ஒண்ணுமே தெரியாது. அப்படி எந்த நிச்சயமும் இல்லாத நிலையிலும் பவுல் எழுந்து நின்று சொல்லுகிறார், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று. ஹalleluya. அதாவது நம்ம ட்ராக் சரியா போயிட்டு இருந்தனா நமக்கு ஒரு நிச்சயம் இருக்கும். என்ன நிச்சயம் தெரியுமா? இதெல்லாம் வசனம், இது என்னன்னு தெரியாது, எந்த கேரண்டி கிடையாது. நாங்க எப்படி போகிறோம்? பவுல் சொல்லல எங்களை ஆவியானவர் கொண்டு போனார்னு சொல்லல. அப்போஸ்தலர் 16 சொல்ற, நாங்கள் ஆவியானவரால் தடை பண்ணப்பட்டு, ஆவியானவரால் ஏவப்பட்டு, இதெல்லாம் நிறைய சொல்றார். ஆனா இங்க காற்றில் அகப்பட்டு. யார் அகப்பட்டா? பவுல் மட்டும் இல்ல, மற்றவங்க எப்படி அகப்பட்டாங்களோ அதே காற்றில் பவுலும் அகப்பட்டான். மற்றவர்கள் எப்படி பாதிக்கப்பட்டார்களோ அதே போல பவுலும் பாதிக்கப்பட்டான். மற்றவர்களுக்கு என்ன சேதமோ அதே போல பவுலுக்கும் சேதம் இருந்தது. ஆனால் அது நடுவில் பவுல் எழுந்து நின்று சொல்லுகிறார். எப்படி இந்த தைரியம் வந்தது பவுல்னா, பவுல் சொல்றார், நான் சேவிக்கிறவர், அவருடைய தூதனை என் பக்கத்துல கொண்டு வந்து நிறுத்தி. இதுதாங்க வார்த்தையினுடைய வல்லமை. காற்று போற போக்கில எப்படிங்க வாழ்க்கை போகுது? அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கு. எங்க போகுது? சுழல் காட்டுல போனவனை குறித்து பார்க்கிறவங்க சொல்றாங்க, ஒருவேளை பர்வதத்தின் மேலேயோ அல்லது பள்ளத்தாக்கில் ஒன்றிலோ தெரியல, நாங்க போய் பார்த்துட்டு வரோம். எலிசாவும் பாருங்க, ஃபர்ஸ்ட் எலிசாவை நோண்டவங்கல்ல இந்த தீர்க்கதரிசிகள் புத்திரர். உனக்கு தெரியுமா அவரை எடுத்துக்கொள்ள போறாங்க. அப்படி இவனை ப்ரெஷர் பண்ணி பார்த்தாரு எலிசா, இவங்களை சும்மா இருக்கணும், நீங்க போய் பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அங்கேங்க அலைய விட்டுட்டு, இல்லையா சரி ஸ்தோத்திரம், வீட்டுக்கு போயிட்டு வாங்கன்னு அனுப்பி விட்டுட்டார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதான். இதான் காற்று அப்போ நிச்சயமே இல்லை, போகும் பாதை தெரியாது, ஒன்னும் தெரியாது. ஆனாலும் அவர் பக்கத்துல வந்து நின்று
இங்க பாரு, நான் உன்னை என்ன சொன்னேங்க, சாட்சியா இருக்கணும் ராயருக்கு முன்னாடி. அது நடக்கும், அது நடக்கும். இன்னைக்கு இதே போல வாழ்க்கை என்பது நிச்சயம் இல்லாம உயர் மலையோ பள்ளத்தாக்கோ தெரியல. நாளைக்கு நான் மேலே இருக்க போறேனா அல்லது கீழே இருக்க போறேனா தெரியல. இப்படி நிச்சயம் இல்லாம காற்று போற போக்கிலே வாழ்க்கை போய் கொண்டிருக்கிறதா? என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிற வார்த்தை தான், வார்த்தை இருக்குதா? அவர் உங்க பக்கத்துல தான் இருக்கிறார், பயப்படாதேங்கிறார். நாலாவதாக அதே வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, 58வது வசனத்திலே வழக்கை நடத்துகிறார். என்னுடைய இந்த புலம்பலுக்கான ரீசன் என்ன? என்னுடைய இந்த பெருமூச்சுக்கான காரணம் என்ன? வேதம் உலகம் உன்னை விசாரிப்பாரட்ட சீயோன் என்று சொல்லும் போது கர்த்தர் இருக்கிறார் உனக்காக. சிறுமையானவனின் வழக்கையும் எளியவர்களின் நியாயத்தையும் கர்த்தர் விசாரிப்பார் என்று அறிவேன். கவனிங்க, தாவீதுக்கு தான் எல்லாம் அனுகூலமா இருந்தாலும் உரியாவின் கண்ணீருக்கு கர்த்தர் தாவீது கிட்ட கணக்கு கேட்டான். அந்த உரியாக்காக அழுறதுக்கு அவன் மனைவியை தவிர வேற யாரும் கிடையாது. அந்த கண்ணீருக்கு தேவன் தாவீது கையில கணக்கு கேட்டார். ஹல்லேலூயா. உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா வந்து நிக்க ஒருவரும் இல்லை. நியாயம் உங்களுக்கு எடுபட்டு போச்சு, கேஸுக்கு வழக்குக்கு போக காசு இல்லை. ஆமேன். இப்படிப்பட்ட அநியாயம், அக்கிரமங்கள், துணிகரங்கள் உங்களுக்கு விரோதமாய் நிற்கும் போது உங்களிடத்திலிருந்து புறப்படுகிற அந்த பெருமூச்சின் சத்தத்தை கேட்டு வழக்கை எடுத்து நடத்துகிற ஒரு கர்த்தர் பரலோகத்தில் இருக்கிறார். ஆண்டவர் சமூகத்தில் அழுகிற இந்த வார்த்தையை ஆண்டவர் எழுத வைத்தது அப்படியே சொல்லுகிறேன். தேவ சமூகத்திலே சில காரியங்கள் எனக்கு நியாயம் கிடைக்கவில்லை, நீதி கிடைக்கவில்லை என்று கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, இந்த வார்த்தை அப்படியே சொல்லுகிறேன். வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது. எந்த கோர்ட்ல? பரலோக கோர்ட்ல வழக்கு நடந்துட்டு இருக்கு. அதனாலதான் பைபிள் சொல்லுகிறது, சீக்கிரமாய் நியாயம் செய்வார். பரலோக கோர்ட்ல வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது. உன் தானியத்தை சத்துருக்களுக்கு ஆகாரமாய் கொடுக்க மாட்டார். வழக்கு முடிஞ்சிட்டுனா கைக்கு வந்திருக்குமே, இன்னும் வரலையே. அப்போ வழக்கை எடுக்கல், வழக்கு நடந்துட்டு இருக்கு. எப்பத்திலிருந்து வழக்கு ஸ்டார்ட் ஆச்சுன்னு கேட்டா சொல்லுங்க. நான் ஒரு நாள் பெருமூச்சு விட்டேன், ஒரு நாள் அழுதேன். இப்படி அநியாயம் பண்றாங்களே, இப்படி துரோகம் பண்றாங்களே, அன்னைக்கு அந்த வழக்கு தேவ சமூகத்திலே. அதுதான் சிறுமையானவனின் வழக்கையும் எளியவர்களின் நியாயத்தையும். சங்கீதம் 10ல் ஒரு வார்த்தை உண்டல்லவா, முடிக்கிறேன். வார்த்தை வந்துட்டே இருக்கு, முடிக்கவும் மனசு இல்ல. 14:10-14 வாசிங்க, 13ல இருந்து வாசிங்க, 12ல இருந்தே வாசிங்க. கர்த்தாவே எழுந்தருளும், தேவனே உம்முடைய கையை உயர்த்தும், ஏழைகளை மறவாதையும், துன்மார்க்கன் தேவனை அசட்டை பண்ணி கேட்டு விசாரிப்பது. அவர்லாம் கேட்டு விசாரிக்க மாட்டார்னு தன் இருதயத்துல அவன் எப்படி அதை சொல்லலாம்? கர்த்தர் என்ன செய்வாராம்? அடுத்த வசனம், அதை பார்த்திருக்கிறீரே. கர்த்தர் அதையும் பார்க்கிறார். ஒரு புறம் தேவ பிள்ளை கண்ணீர் வடிக்கிறதையும் பார்க்கிறார், இன்னொரு புறம் அந்த அழுகைக்கு ஒருத்தன் காரணமா இருந்து இருதயத்துல தேவன் அசட்டை பண்றான்ல, இவன் என்ன போய் சர்ச்சில் ஜெபம் பண்ணி, இவன் என்ன பிரேயர் பண்ணி, பார்த்துக்கலாம், நம்மளும் பார்த்துக்கலாம். அதையும் கர்த்தர் பார்க்கிறார். அடுத்த வார்த்தை, உபத்திரவத்தையும் குரோதத்தையும் கவனித்திருக்கிறீரே, நீர் பதிலளிப்பீர். அடுத்த வார்த்தை பாருங்க, ஏழையானவன் தன்னை, நான் வாசிக்கிறேன், தன்னை உமக்கு ஒப்புவிக்கிறார். ஏன்னா வேற யார்ட்டையும் கொடுக்க முடியல. போனாலே காசு எவ்வளவு வச்சிருக்கேன்னு தான் கேட்கிறான். அட்வொகேட்ட போனாலும் எல்லாரும் அல்ல, ஆனா பெரும்பாலும் அப்படிதான். எவ்வளவு காசு வச்சிருக்கிற? அவன் பார்த்தா, ஆண்டவரே நீங்க எல்லாம் பார்க்குறீங்க, ஏழையானவன் தன்னை உமக்கு ஒப்புவிக்கிறான். அப்படி சொன்னதும் அடுத்த வார்த்தை, திக்கற்ற பிள்ளைகளுக்கு. ஆமென்.
ஹெல்பர் ஆஃப் த ஃபாதர்லெஸ். திக்கற்ற பிள்ளைகளுக்கு. அதன் அர்த்தம் என்ன? அவனுக்கு யாரும் இல்லைன்னு நினைச்சு அவன் தலைமையில ஏறாங்களா? ஒரு தகப்பன் பரலோகத்தில் இருக்கிறான். ஒரு தகப்பன் பரலோகத்தில் இருக்கிறான். உங்களுக்காக பேச எம்எல்ஏ வரல, எம்பி வரல, மினிஸ்டர் வரல, பெரிய பிக் ஷாட் யாருமே வரல. அதனால உங்க தலைமுறைய ரொம்ப மட்டம் தட்டுறாங்களா? கர்த்தரிடத்துல கொடுத்துருங்க. அந்த வழக்கை அவர் நடத்துவார். கர்த்தர் ஒரு காரியத்தை நடத்தினா அவர் இதுவரை தோற்றது கிடையாது. நான் தைரியமா என் நெஞ்ச தட்டி சொல்லுவேன், என் தேவனுக்கு தோற்க தெரியாது. தோல்வி என் தகப்பன் அகராதியில் கிடையாது. அவர் மரணத்தையே ஜெயமாய் விளங்கினவர். வழக்கை நடத்தினார். அடுத்த வார்த்தை வாசிங்க, ஜெபிக்கலாம். புலம்பல் 3:58. என் ஆத்துமாவை மீட்டு கொண்டே. அவர் நடத்திட்டார்னா மீட்பு, விடுதலை. அப்போ முந்தின வசனத்தை சொல்றேன், வழக்கு நடந்துட்டு இருக்கு. என்னப்பா எவ்வளவு நேரம் அழுதுட்டு இருக்க? வழக்கு நடந்துட்டு இருக்கு. எத்தனை பேர் இதை நம்புறீங்க? என் கண்ணீரை பார்த்து ரசிக்கிறவர் அல்ல, என் கண்ணீரை பார்த்து அவர் கண்களும் கண்ணீர். வழக்கு நடந்துட்டு இருக்கு. நிச்சயமாக முடிவு உண்டு. உன் நம்பிக்கை